எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒருவருடைய வாழ்க்கை சம்பவங்களை பற்றி பார்ப்போம். எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்பொழுது குழந்தை பிறக்கும், திருமணம் நடக்குமா நடக்காதா, அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 5/5/1970 பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்தார். இவர் 8:45 காலையில் பிறந்துள்ளார். இவர் மிதுன லக்னத்தில் பிறந்துள்ளார். 3ஆம் இடத்தில் கேது, 5இல் குரு, 9இல் ராகு, 11ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சனி, புதன், 12ஆம் இடத்தில் சுக்கிரன், செவ்வாய். இவருக்கு குடும்பம் அமையுமா அமையாதா என்பதை பற்றி பார்ப்போம். குடும்பம் அமையும் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் 2ஆம் இடம் குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடம். அந்த அதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து நீச்ச சனியோடு சேர்ந்து 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கிய சனி கூட சேர்ந்திருக்கிறார். குடும்பாதிபதி இதுபோல அமாவாசை அமைப்பில் இருந்து சனி கூட நீச்ச சனியுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது திருமணம் அமைவதற்கு கஷ்டமாக இருக்கும். திருமணமே அமையாது, குடும்பமே அமையாது, அந்த சூழ்நிலை உருவாகும். அதேபோல் குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் என்றால் 5ஆம் பாவகம் நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் பாவகாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் பாவகத்தில் குரு அமைந்திருக்கிறார். அந்த குரு சனியால் பார்க்கப்பட்டு சூரியன், சனி, சந்திரன் இவர்களால் கடுமையான பாவத்துவமாகி பார்க்கப்பட்டு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து செவ்வாயோடு, இந்த லக்னத்துக்கு ஆவாத செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். பிருகுமங்கல யோகம்தான் இருந்தாலும் இந்த குழந்தை பாக்கிய அமைப்பு தவறாக உள்ளதால் குழந்தை பாக்கிய அமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது அமைந்து இருக்கிறார். அதுவும் தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் 5ஆம் அதிபதி சூரியன் அமாவாசை சந்திரன் சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் குழந்தை பாக்கிய அமைப்பு ரொம்ப பலவீனமாக இருப்பதாலும் குடும்பஸ்தானம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பதாலும் இவருக்கு திருமண அமைப்பே கிடையாது. திருமணம் இவருக்கு சந்திர திசையில் கொடுத்து குறுகிய காலத்திலேயே பிரிவினையை ஏற்படுத்திவிட்டது. குடும்பாதிபதி என்ற அமைப்பில் இருப்பதால் அந்த குடும்பத்தை கொடுத்து மறுபடியும் பிரிவினை ஏற்படுத்திவிட்டது. இதுபோல கிரக நிலைகள் இருந்தால் குடும்பம் அமைவது மிகவும் கடினமாகும். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால், புத்திரபாகிய அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பிறப்பு மிகவும் குறைவாக இருக்கும், குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் திருமணம் நடப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். இவருக்கு வயது 56 வயது 1 மாதம் 12 நாட்கள் ஆகிறது. இவர் பிறக்கும் பொழுது சுக்கிர திசையில் பரணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார். சுக்கிர திசை ஒரு 18 ஆண்டு காலம். அடுத்து சூரிய திசை ஒரு 6 ஆண்டு காலம், 23 வயது வரைக்கும் 24 வயது வரைக்கும் சூரிய திசை. அதுக்கு பிறகு சந்திர திசை 34 வயது வரைக்கும் சந்திரனுடைய திசையாகும். அதுக்கு பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம், 41 வயது வரைக்கும் செவ்வாய் திசையாகும். அதுக்கு பிறகு ராகு திசை 59 வயது வரை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு குடும்பம் கிடையாது, குழந்தை பாக்கிய அமைப்பு கிடையாது. லக்னத்தை குரு பார்ப்பதால் இவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு அடிப்படை வசதியோடு, ஒரு சாப்பாடு, உணவு தேவை, அடிப்படை தேவைகளோடு இந்த குருவினுடைய பார்வையினால் அவர் பிழப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். லக்னாதிபதியும் பலவீனம், லக்னத்தை சனி பார்க்கிறது. இதுபோல் அமைப்பெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு அடிப்படை தேவையை மட்டும் கொடுத்து குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கிய அமைப்பை கொடுக்கவில்லை. இதுபோல இருப்பதால் இந்த மகாநிதி கடுமையான பாவத்துவ ஜாதகமாகும். இது அடுத்தது 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ராகு திசை வரும்போது அப்பா இறந்து விட்டார். 4ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு 4ஆம் அதிபதி சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 4ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் தாயார் சிறு வயதிலேயே இறந்து விட்டார். ராகு 9ஆம் இடத்தில் இருப்பதால் ராகு திசை வரும்போது தகப்பனை பாதிக்கப்பட்டது. இதுபோல இது கடுமையான ஒரு பாவத்துவமான ஒரு ஜாதகமாகும். இதுபோல் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக அமையும் என்பதை பற்றி விளப்பதற்காக இந்த ஜாதகத்தை எடுத்துள்ளேன். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோரும்